தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு, விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்புல தேர்தலுக்கு முன்னாடி லாஸ்டா நடக்கிற பார்லிமெண்ட் செஷனை நொண்டி வாத்து கூட்டம், அதாவது லேம் டக் செஷன்னு சொல்லுவாங்களாம். நொண்டி வாத்து எப்படி நடக்க கஷ்டப்படுமோ அதே மாதிரி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியா பிரயோஜனப்படுத்தாம வர எலெக்ஷன்ல வெற்றி பெற முடியாத கஷ்டமான நிலையில இருக்கிற அரசியல்வாதிகளை தான் நொண்டி வாத்துன்னு பாலிடிக்ஸ்ல சொல்லுவாங்க. என்னதான் தங்களுக்கு வரப்போகிற தோல்வியை முன்கூட்டியே இவங்க அறிந்திருந்தாலும் வெளியே என்னமோ கெத்தா தான் இருப்பாங்க. இதே மாதிரி தான் 1 கொரிந்தியர் 10:12 படி, நான் தான் அதிக நேரம் ஜெபிக்கிறேனே, வேதம் வாசிக்கிறேன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருப்போம். பவுலும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்துல தன்னை அப்போஸ்தலன்னு சொல்லிட்டாரு. அதுவே ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர வளர பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன், கிறிஸ்துவின் ஊழியக்காரன், உண்மை இல்லாதவன், தகுதியற்றவன், லாஸ்டா பாவிகளில் பிரதான பாவி நான் தான்னு தன்னையே தாழ்த்தினாரு. ஒருவேளை இந்த மாதிரி தாழ்மை நம்ம கிட்ட இல்லைன்னா விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஆமேன்.